வேலைக்கு போகலையா? கிறிஸ்துமஸ் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, என்ன வேலைக்கு போகாம இங்கேயே கிடக்குறியது? சின்ன பொண்ணு நியூ இயர் முடியறது வரைக்கும் லீவு தான் சின்ன பொண்ணு. ஏ அப்பா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லீவு கொடுப்பா போய், உமக்கு எதுக்கு போய் லீவு? இனி வீட்லயே கிடந்து உயிரை எடுத்துருவாரு. ஒரு இடத்துக்கு போக முடியல, போனாலே உடனே ஃபோன் பண்ணி சின்ன பண்ணி எங்க கிடக்கா, சின்ன பண்ணி எங்க கிடக்கான்னு. அப்ப இப்படிதானே ஊர் சுத்தா பத்தியா? அப்ப எங்க அம்மா சொல்லதெல்லாம் நான் போயின்னு நினைப்பேன். நீ அப்ப ஊர் சுத்தணுமா சின்ன பொண்ணு? உனக்கு எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்ததுலயே குறியா இருக்கா? நான் வீட்டுல இருக்கேன்ல, அப்ப நீ வீட்டுல இரு. ஞாத்து குடியில எல்லாம் அங்க இங்கன்னு கட்டியிருப்பாவ. கூட்டிட்டு போறவங்க கொஞ்சம் கூட்டிட்டு போய் காட்டி தரன்னதுக்கு அசைஞ்சாரு இல்ல, அந்த 10 மணிக்கே கிடந்து உறங்கியாரு. சர்ச்சுக்கெல்லாம் போனோம்ல சின்ன பொண்ணு, அதனால டயர்டா இருந்து அந்த அளவு உறங்கிட்டேன். போறவை இப்படிதான் எல்லா வருஷமும் சொல்லிடுறாரு. ஆனா லவ் பண்ண நேரம் என்கிட்ட என்ன சொன்னியாரு? நம்ம ஊர்ல குடியில எல்லாம் அழகா இருக்கும், மார்த்தண்ண சைடு கூட்டிட்டு போவேன்னு சொன்னியாரா? இது வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கிறா? போறவை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா சொல்லியதுதான், இப்பெல்லாம் அதை கண்டுகிட்டதே கிடையாது. சத்தியமா சொல்லியும் சின்ன பொண்ணு, அடுத்த தடவை உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீர் சொல்லோடி எழுத்தெல்லாம் ஒரு தண்ணி ஓடம்ல, தண்ணி ஓட தண்ணி அதுல எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்திலே படுத்துக்கிட்டோம். அதை ஓடிச்சு அது நீரம் கரைச்சி போயிருவீரு. அதை விடு சின்ன பொண்ணு, நம்ம சந்தோஷமா பேசுவோம். என்ன சந்தோஷம்? சின்ன பொண்ணு, நீ உங்க வீட்டுல போய் இருந்தால சின்ன பொண்ணு, ஜாலியா இருந்தியா சின்ன பொண்ணு என்ன பிரிஞ்சு? ஆமா, எனக்குங்க என்ன குறை? பொய் சொல்லாத சின்ன பொண்ணு, என்ன நீ மிஸ் பண்ணியா? உங்களை எதுக்கு போய் நான் மிஸ் பண்ணணும்? நீர் என்ன மிஸ் பண்ணிட்டா இருந்தியாரு? நான் ஒன்று யாரையும் மிஸ் பண்ணலப்பா. எங்கள் வீட்டில் நல்லா சமைச்சி எங்கள் அம்மா தரோம், சாப்பிட்டுட்டு கிடந்து நல்லா உறங்கினேன். என் பிள்ளையே வீட்டு பக்கத்தில் உள்ளவையெல்லாம் தூக்கிட்டு போய் நல்லா பாப்பாவ. எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருந்தேன். அப்ப என்ன நீ மிஸ் பண்ணவே இல்லை? இல்லை சின்ன பொண்ணு, நான் ஆனால் ஒன்று நல்லா மிஸ் பண்ணேன் சின்ன பொண்ணு. ஒன்றும் பார்க்காமலாம் இருக்கவே முடியல. நான் உன் ஃபோட்டோவை ஃபோனில் இருந்து ஜூம் பண்ணி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா சின்ன பொண்ணு? நல்லா நடிப்பாரு. நான் இல்லாத நேரம் ஃபோட்டோயை பார்த்தேன், ஃபோனில் பார்த்தேன்னு. இப்போ நான் இருக்கதானே செய்ய, இன்னும் கொஞ்சமாவது கொஞ்சிறீரா? உங்க பாட்டுக்கு இருக்கிறீரு. இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணு, எனக்கு ஒரே கால் வலிடே, காலை கொஞ்சம் பிடிச்சி விடுவீங்களா? இதுல வச்சா? ஏன் இதுல வச்சு பிடிச்சி விட்டா என்ன? பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள காலை பிடிச்சி விட்டா என்ன இப்போ பிரச்சனை? காலை பிடிச்சி விடும். என்ன நெட்ட காலி பிடிச்சி விடவை. என் சின்ன பொண்ணு, என் தங்க கண்ணு. இந்த நேரம் உங்களை பார்த்து ஒரு பாட்டு படிக்கிற போலயே இருக்கு. படி. வாய்ப்பல்லவா அல்லவா ஆனம் வந்து வளைகிறதே வளைஞ்சிடவா. மாடு எடி மாடு, உனக்கு காலை வச்சு என் பிள்ளை சவுட்டிட்டு இருக்கலடி. மாடு மாடு பெத்த வயிறே பத்திக்கிட்டு எரியுது. நான் பாடாப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சு என் பிள்ளை இவ்வளவுக்கு ஆளாக்கி கை நிறைய சம்பளத்தை வாங்க வச்சிருக்கேன். நீ அவனை சவுட்டிட்டு இருக்கா? மாடு மாடு மலை மாடு. எடி அவனுக்கு கால் தூசிக்கிட்டு வந்துட்டு கேட்டி. அவன் எவ்வளவு சம்பளம் வாங்கி தெரியுமாட்டி? வாங்கி திங்க கூட உங்களுக்கு தானே தெரியும், எனக்கா தெரியும். சும்மா கையை காலை வைக்க கூடிய வேலையெல்லாம் வச்சுடக்கூடாது. நான் பார்த்துக்கிட்டு அப்படி சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். திருப்பி நான் லைட்டா ஒரு பார்வை பார்த்தாலும் நீங்க பறந்து போய் வெளியே விழுந்துருவீங்க. வயசான காலத்துல கொஞ்சம் அடக்கிட்டு இருங்க. சும்மா இருங்கம்மா, ஏமா இப்ப வந்து கிடந்து ஆடுறியா? இப்ப நானும் அவளும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்மா. அவளுக்கு காலெல்லாம் வலிக்கும்னு சொன்னா, அதான் காலை பிடிச்சி விட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு எந்த விதத்துலமா தப்பா தெரிஞ்சுட்டு அவன் என்ன சவுட்டலம்மா? என்ன சப்போர்ட் பண்ணியா? அப்போ உங்களுக்கு சும்மா இருங்கம்மா. அவளே சண்டை போட்டு போயிட்டு இப்பதான் வந்திருக்கா. 2 நாளா தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். திரும்பியும் சண்டை போட்டு அவளை விரட்டி விட்டுறாங்கம்மா. உங்க அம்மைக்கு நம்மளால சந்தோஷமாவே இருந்துடக்கூடாது. இந்த உலகத்துல எந்த மாமியாருக்கு தான் பிடிக்குது? மருமவளும் மருமவனும் நல்லா சந்தோஷமா இருக்குது. நீங்க ஒரு சாடிஸ்ட், நீங்க ஒரு கிட்லர், நீங்க ஒரு விளங்காத்த மாமியார். ஒண்ணுக்கு ஆவாத்த மாமியார், கையில எடுக்க ஆவாது. வீட்டுக்கு வந்து கையில காலில் விழுந்து கூட்டிட்டு வந்தாவ. இதுக்கு மேல பேச முடியாது, பேச ஜெயிக்க முடியாது. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நிம்மதியே இருக்காது இந்த வீட்டுல எல்லாம். சரி, கல்யாணம் புதுசுல தனி குடுத்தினதுக்காக அனுப்பணும் இல்ல. அப்ப நான் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். உள்ளதை பொங்கி தின்னுட்டு இப்ப என்ன நடந்துன்னு நீர் பார்த்துட்டு இருந்தாரு. என் மேல ஏதாவது தப்புண்டா? ஒரு கெட்டின புருஷனுக்கு மடியில என் காலை வச்சது தப்பா? இன்னும் நல்லா நின்றுட்டு போறாவ பாருங்க. இந்த சாக்கிலே மண்டையில அடிக்க வேற செஞ்சாச்சு. வேற எவ்வளவு மாறதா என்ன பண்ணுவானா? பாம்போல இருக்கேன். எனக்கு அடி பொறுத்துக்க சின்ன பொண்ணு. சாரி சூரின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸவே பார்த்துட்டு வரேன். போறோம். சின்ன பொண்ணு நீ போவாத சின்ன பொண்ணு, என்கிட்ட பேசிட்டு இரு. தேவையில்லை. உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா அவங்க அம்மைக்கு வயிறெல்லாம் எரியும். யாருக்கும் வயிறு எரியாண்டாப்பா? நான் பேரே பையன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காண்டி காவல் இருப்பாங்க. நான் வீட்டுல பேச போறேன். போயிட்டு கடவுளே, இந்த மாமியார் மருமக சண்டைக்கு இன்னைக்குதான் முடியும். 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை, இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபடியம்மா.
என்னங்க இடத்த மாத்திட்டிய? நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய மரத்தடியில தானே பாப்போம். ஏன் இங்க வந்துட்டிய? அங்கன இந்த மரத்தை பத்தி இவ்வளவு நேரத்துக்கு இருக்குதுக்கு இங்க என்ன கடை இருக்கு, ஏதாவது திங்கணும்னா வாங்கி எடுத்து நீட்டு அப்படியே பேசிட்டு இருக்கலாம்ல, அதான் இங்க வந்தேன். அங்கன்னா வேற யாரும் வர மாட்டாவ, இங்கன்னா ஆளும் வந்துகிட்டே எல்லாம் இருக்க, நம்ம என்னத்த கதை விடுறதுக்கு? இனி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? என் மாப்பிள்ளை இப்ப ஒரு 5 எண்ணுவேன், அதுக்குள்ள வந்து நிப்பான் பாருங்களாம். எம்டி இல்லக்க வருவான் பாருங்க, என்ன ஒரே ஃபாலோவா பண்ணிட்டு தெரியும். இப்ப வருவான் பாருங்க, பாயிலுவ இக்க பாருங்க. 1 2 3 4 உமா 5 வந்துட்டான். ஏன் இப்ப என் பின்னாடியே வாரா? உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், கொஞ்ச நேரம் நான் இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட போறோன்னு. போ, பழைய புளிகறி இருக்கு அதை ஊத்தி தின்னு போ, சோற திண்டல படுத்துக்க. நான் உமா இப்படி பண்ணியா? தந்துருவோமா? கிடையாது, நீ வீட்டுக்கு போ. உமா ப்ளீஸ் உமா, உன்ட இதுக்கு மேல என்ன வார்த்தையை சொல்லி கெஞ்சனே தெரியல உமா, எனக்காண்டி தாவுமா ப்ளீஸ் உமா. உனக்காண்டி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, போ இங்க இருந்து. இல்ல இன்னைக்கு இல்ல என்னத்தை கேட்கான் தாத்தாங்க கேட்க, அவனுக்கு இருக்கு, நீங்க கண்டுக்கிடாதுங்க. இல்ல எதையோ தாத்தான்னு கேட்கா நீங்க கொடுக்க மாட்டேங்கா, என்னது உனக்கு என் வேலையே இல்லையோ? துணி எவ்வளவுக்கு ஊற வச்சிருக்கு பக்கெட் நிறையாட்டு, அவ்வளத்தையும் எடுத்து போட்டு துவ போ. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அடுத்த வீலுக்கு வண்டி உனக்கு எதுக்கு? சாவியை தந்தாதான் என்ன இப்போ? நான் கோவப்பட விடாது, நான் பாக்கேன். கோவப்படு. கோவப்படுவேன்டி, என் எவானே பாப்பு கிடையாது, என் அடி துவைப்பு தான். அடிச்சு துவைக்கிறதுதான். வீட்டுல 2 பக்கெட் துணி இருக்கு, போய் துவ. 2 பேரும் சண்டை படுறதுக்காடே படபடான்னு தெருமுக்கு ஓடிந்திய 4 மணி. நீ எதுக்கு கூப்பிட்டா? இப்ப நான் வீட்டுக்குள்ள மட்டும் இருந்திருக்கானே, இவன் செத்துருப்பான் இந்த நேரம். இல்லவ உங்களுக்குள்ள சண்டை எனக்கு எப்படி தெரியும் இருக்கி? அப்ப வாயை போட்டுட்டு இரு, மரியாதையை பேசிட்டு விடுவா. என்னத்த மரியாதை? 2 மாசம் தானே மூத்தவா என்னோட, சும்மா கடை கொஞ்ச நேரம். எங்க மைனிய கொஞ்சம் மரியாதையை பேசிட்டி நாய, மரியாதை தெரியாதவா. இவள போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். காலேஜ் டைம்ல 7 லவ் பண்ணி 7 உனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு என்ற நிறைய பேர் சொன்ன பரவம். கல்யாணத்துக்கு பரவாது ஒழுங்கா இருப்பான்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணனேன். இப்ப ஏன் நான் ஒழுங்கா இல்லையா? என்னத்த ஒழுங்கா இருக்கா? நீ என்னைக்கு ஒழுங்கா இருந்தா சொல்லு, நீ என்னைக்கு ஒழுங்கா இருந்தா? கல்யாணம் 4 நாள் சும்மா இருந்தா, அதுக்கப்புறம் ஃபுல்லா ராணி கோணி ராணி பாணின்னு சொல்லி அவள்கிட்டயே பேசிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கிட்ட அந்த வண்டியை கொடுக்கணும்னு சொல்லி என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். எட்டி ஊரா வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு அவ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காட்டி, ரோட்ல போக முடியல. வயசான கிழவிகள்ட்ட எல்லாம் சொல்லி அதுவெல்லாம் என்ன போட்டு சாபம் போட்டு விட்டி மண் அள்ளி போட்டு. அவன் போட்ட சாபத்தை வாங்கிக்க, நீதானே எல்லாத்தையும் காரணம். எடி நான் அவளுக்கு லோன் கட்டினேன், அவ அந்த பைசையை திருப்பி தந்தாச்சு. நம்ம இப்ப நியாயப்படி அந்த வண்டியை கொடுத்தண்டி ஆகணும். நியாயப்படி கொடுக்கணுமா? நீ நியாயத்தை பத்தி பேசுறியா? நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசப்படாது. ஏம்மா தாயே, உனக்கு எனக்கு என்னவும் சண்டை நடக்கட்டு. அவளுக்கு வண்டியை கொடுத்துக்கிட்டு நீ கூட வந்து சண்டை போட்டு நம்ம சண்டை போடலாம். வண்டியை கொண்டல ஒப்படைச்சிரே. தொடங்கிட்டாவல குடும்ப சண்டை வீட்டு சண்டை எல்லாம் தெருவு கொண்டு வந்தாச்சா? கிட்ட வண்டியை கொண்டு ஒப்படைப்பியா மாட்டியா? ஒப்படைக்க முடியாது. அவளை என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து கேந்து சொல்லு, அப்பதான் கொடுப்பேன். உமா உமா உமாங்க 4 அடி போடு. ஊரா வண்டி எடுத்து வீட்டுல கொண்டு வச்சிருக்காள் சோப்பு சாட்டு. என்ன பொம்பளை தெரியல, அடுத்தவனுக்கு இதுலயே வாழ்ந்து 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 பழக்கம். இப்ப உங்ககிட்ட யாராவது கேட்டாவளா? உங்களுக்கு வயசுக்கு தகுந்த பேசணும். பாவியெல்லாம் இங்க இருந்து மாடுமைக்குடைய வேலையில இருந்து அதவே பாருங்க. அடுத்தவங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு வந்து பாக்கிறதுக்கு மூக்க நுழைக்கிறது வந்திருக்கு. அவளுக்கு எங்கிட்டே மூக்கு இருக்கு, மூக்க நுழைக்கிறதுக்கு. அதுதான் வெட்டி விட்டானுல்ல. வந்துட்டா திரும்பியாச்சா? என்ன குலநரி, கிறிஸ்மஸ்ல நல்லா கொண்டாடினியா? என்ன தட்டி கொண்டாடுறதுக்கு இருக்கு? இல்ல கிறிஸ்மஸ் அத வேஷம் எல்லாம் போட்டியா? பைத்தியக்காரி, கிறிஸ்மஸ் முடிஞ்சு நீதான் கிறிஸ்மஸ் அத்த வேஷமே போடாண்டாம. சும்மா பார்த்தாலே கிறிஸ்மஸ் அத்த போலதான் இருக்கா. மண்டை மட்டும் என்ன கலர் மாறி இருக்கு. என்ன கர்மம் முடிச்சு கேக் கட்டி கொண்டு தந்தா, நல்லாவே இல்ல. எந்த பேக்கரியில வாங்கினா? சீ, என்ன இளவு கேக்கா கருகரன்னு இருந்து. ஏடி கருகரனா? அது ப்ளம் கேக் டி. அங்க கேக் சூப்பரா இருந்த. எனக்கு 2 பேர் கேக் தந்தா, அதுல சின்ன பொண்ணு கேக் தான் சூப்பரா இருந்து. கேக் அது நாக்குள்ள வேலுக்கு நல்லா இருக்கும், இந்த நாக்கெல்லாம் அத்து கடக்க வேலுக்கு நல்லா இருக்காதுல்ல. எனக்கு அந்த கருப்பு காடு கேக்கு, அதுக்கப்புறம் அந்த வெள்ளை காடு கேக்கு, அதெல்லாம் நம்ம பிடிக்கும். கருப்பு காடு கேக்கா? ஆமா டி, எதை சொல்லுவாள் இங்கிலீஷ்ல, எனக்கு இங்கிலீஷ்ல வராது, தமிழ்ல சொல்லுவேன். இவளுக்கு வாயில பல்லே கிடையாதுக்கு. அந்த ப்ளம் கேக்ல ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்க பத்தியில அதெல்லாம் கடிச்சுக்கிட மாட்டா. சாஃப்டா இருக்குதுன்னா வாயில போட்டு உதப்பி உதப்பி திங்கலாம் பத்தியலா. அதான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாம் தும்பாலா இருக்கும். அதுதான் கருப்பு காடு வெள்ளை காடுங்க. கிறுக்கி ஒன்னும் தெரியாதுல்ல, தப்பல. ஆமா, இவ கடமை படிச்சிட்டா போட்டீங்க. இடி மெண்டல் நாய. கிறிஸ்மஸ்னா ப்ளம் கேக் தான் அப்படி கொடுப்பாவ. மெண்டல் ப்ளம் கேக் தான் அது நான் உனக்கு தந்தது.
உனக்கு வாயில ஒரு நுணப்ப இருக்காது உனைப்ப இருக்காது ஒன்றும் தெரியவும் செய்யாது. பிள்ளைகளுக்கு கொடு, நீ திங்காத, வயசாயாச்சுல. நம்ம ஆடோளுக்கு போட்டு அவனை திங்காது பாட்டி இங்க பாரு, தெருவில் நடந்து எவ்வளவு சண்டை போடக்கூடாது, பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவேன். உங்களுக்கு என்ன உன் ஃப்ரெண்ட் என்னைக்கு பஞ்சாயத்து தலைவி ஆனாலும் அன்னைக்கு இந்த ஊர்ல உள்ள அமைதி போயிட்டு ரோட்டோரம் தெருவோரம் எல்லா இடத்துலயும் கிடந்து கும்மி ஆளுவ, சண்டை பொடி ஆளுவ. அப்போ முடியல இந்த ஊர்ல நீ இருக்க முடியாது போல. இருக்காண்டா அப்படி படுத்து கிடந்து ஊர்லட்டி போட்டே இருந்தால ஒன்ன பஞ்சாயத்து தலைவின்னு அந்த கலை தான் பிடிச்சி இழுப்பா. போ இந்த மச்ச கண்ணி. எனக்கு என்ன மலேசியா டூர்ல இதுகளுக்கு மூஞ்சில முடிக்கப்படாது பாரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? சொட்ட தலையா கண்ணை உருட்டு நீ பண்ணிட்டே போ. ராணிட்ட சொல்லி என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. பண்ணதெல்லாம் தப்பி நீ செல்வா கிட்ட ரூபா வாங்க மாட்டேன்னு அவன் என்கிட்ட சொன்னாதான் அந்த வண்டியை அவள்கிட்ட ஒப்படைப்பேன். போ சொல்லி வர சொல்றேன் உமா, போயிட்டு வரேன். அந்த வண்டி அவள்கிட்ட கொடுக்க வேண்டியதான உமா, எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடக்குறீங்க? வா சின்ன பொண்ணு, எல்லா வருஷமும் அவளுக்கு கிறிஸ்துமஸ்க்கு துணி நியூ இயருக்கு துணிலாம் இந்த நாய் தான் எடுத்து கொடுக்குது. அதுவும் 1000-2000 ரூபாய்க்கு. இங்க பாரு, நான் ஒரே சுடிதார போட்டு எடுத்துருக்கேன். இவம்லாம் விளங்குவானா? மனசே சரியில்லை, நான் போயிட்டு வரேன். இந்த பொண்ணு சண்டை மாமா இல்லவே தேன்டே வேணப்பா, 4 முடி வாங்கி தருமா? எது 4 முடி வாங்கி தந்தா நீ தும்பா? யாமட்டி ஒரு 20 ரூபாய்க்கு நான் வாங்கி தர மாட்டேனா? இரு என்ன எடுத்துக்க, எவ்வளவுக்கு இருக்கு? எனக்கு ஒண்ணு தேன் முட்டையை பார்த்தாலே நமக்கு மலரும் நினைவுகள் தாங்க ஞாபகம் வருது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் என்னத்தக்க தெரியும்? இந்த 90s கிட்ஸ் தாங்க சூப்பர். என்ன செய்ய சின்ன பொண்ணு, 90s கிட்ஸ்னால கெத்துதான் சின்ன பொண்ணு. ஆமாக்க சிம்மாசனம் வீச்சிருக்கும் தெய்வமைந்தனா, தாய்மை உள்ள தாய்மடியில் தலை சாய்த்தலானா, குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ. மங்காத்தா, உனக்கு ஸ்கூட்டிக்கு ஹார்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எங்க? எதுக்கு அந்த வண்டியை குழி தோண்டி புதைக்கிறதுக்கா? இல்ல மங்காத்தா, அந்த வண்டி நல்லா அடிபட்டு இருக்கலாம், அதை சரி பண்ணதுக்கு எப்படி ஒரு 20,000 ரூபாய்க்கு ஆகும்னு சொல்லியானு. என்னாச்சு? ஆர்சி புக் இன்சூரன்ஸ்ல இருந்ததுன்னா இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆகும்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கையில இருந்தா பைசா கொடுக்கறது போல இருக்கும். ஆர்சி புக் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, எஸ்யூரன்ஸ் இல்ல, நீ என்ன செய்ய போறா? அந்த வண்டி கண்டிப்பா வேணுமா மங்காத்தா? ஏன் அந்த வண்டிக்கு இப்ப என்ன? மங்காத்தா நல்லா அடிபட்டு இருக்கு, சதஞ்சு போச்சுல, என்ன செய்ய? காயங்கடையில போட்டுறியா? காயலங்கடைக்கு தான் போகும் போலுக்கு. டென்ஷன் 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 மரண டென்ஷன். கடவுளே, இந்த சின்ன மண்டைக்குள்ள என்னென்ன டென்ஷன் எல்லாம் நான் ஏத்துவேன். டென்ஷனை ஏத்தி அதுதான் என் முடியெல்லாம் கொட்டி போச்சு போலுக்கே. இனி கொட்டை என்ன இருக்கு? நீ டென்ஷன் ஆகாத மங்காத்தா. அந்த தலையில இருக்க அந்த பிளாஸ்டரை ஒட்டிட்டு தெரியா? அதை பார்த்தாலும் அது உனக்கு கொஞ்சம் மனசாரம்ல. அதை போய் எடுத்தோம்னா நீ என்ன கொண்டு வர மாட்டா. உன் மூஞ்சி ஃபுல்லா நீ பிளாஸ்டரை போட்டினாலும் எனக்கெல்லாம் உனக்கு மேல பாவமும் வராது பாசமும் வராதுல. நாய என் கண்ணு முன்னாடி நீ இருக்காத, நீ பெய் தொலை. ஸ்கூட்டி என்ன செய்ய? தலையில வச்சுட்டு கிடந்து குரங்கு பெய் தொலை. என் ஸ்கூட்டி எப்படி இங்க இருந்து வீட்டுல இருந்து போச்சோ அதே போல திருப்பி வந்திருக்கணும். இந்த வீட்டுல இருந்து ஒரு பைசா எனக்கு செலவு வச்சிருக்க கூடாது. நீ என்ன செய்தி அது செய்தி எனக்கு தெரியாது. மங்காத்தா மங்காத்தா இவன் மானுகிட்ட ஆத்தாவாயிட்டேன். இனியெல்லாம் இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. என்ன கண்டு பயந்து தொட நடுங்கிட்டு இருந்தவன் இப்ப எனக்கு முன்னாடியே வந்து எதிரில் சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன நடிச்சு பேசிட்டு இருக்கான். போவியா? மலேசியா டூருக்கு உன்னை கூட்டிட்டு போவோம், போயிட்டு நிம்மதியா போவேன் போலுக்கு. என்ன ஒரு நாள் தான் இருக்கே கிளம்புறதுக்கு. அதுக்குள்ள அந்த வண்டியை சரி பண்ணி கொண்டு வாய், இல்லைன்னா நிம்மதி இருக்காது. உன்னை இங்க இழுத்துட்டு போக மாட்டேன். சரி பண்றேன், நீ கோவப்படாத, சரி பண்ணு. நீ பிச்சு மணி, உனக்கெல்லாம் நேரமே சரியில்லைல. நேரம் சரியா இருந்துன்னா எப்படி அனிஸ்கிட்ட மாட்டோம். சே, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் நம்மகிட்ட பேசுறான்னு சொல்லி நம்ம நடிச்சோம். அவன் ஆனா என்னெல்லாம் நினைச்சிருப்பான். ஐயோ, அனிஸ் என்று எப்போ பழைய மாதிரி பேசுவான். எப்போ வந்த அனிஸ் அக்கா சும்மா விடாதா இல்ல. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவன் என்ற பொம்பளை பிள்ளை மாதிரி வாய்ஸ மாத்தி பேசிய மனசுல ஆசை தூண்டுனானே, அதுக்கு இவனுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.